ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பக்கோடா ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமான முறையில் செஞ்சுருக்கேன். வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக நம்ம செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் நம்ம இப்போ பார்க்கலாம். காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு பக்கோடா தான் செய்ய போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக. அதுக்கு நான் இன்றைக்கி 3 வகையான காய் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு சின்ன சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸில் வாழைக்காய். இது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நீட்டு வாக்கில் நல்ல மெலிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி கட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது எல்லாமே ஈவனாக வெந்து நல்லா சூப்பராக வரும். அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே சின்ன துண்டு இஞ்சும் 3 பூண்டு பல்லும் எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அகலமான பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் நம்ம கட் பண்ண காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முதல்ல நம்ம இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வெட்டும் போது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும். இப்போ நம்ம நல்லா கையால் மிக்ஸ் பண்ணும் போது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த வெங்காயம்லாம் அப்படி பிரிஞ்சு வரும்போது நம்ம பக்கோடா செய்யும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதே குழிக்கரண்டியில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகம், சோம்பு சேர்த்துருக்கேன். கடலை மாவு சேர்த்ததுனால சோம்பு சேர்த்துருக்கேன். அந்த வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்தேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சீரகமும் சோம்பும் சேர்க்குறதுனா சேர்க்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 முறை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். மாவு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக பிசுன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இது சரியாக இருக்குது. எண்ணெயுமே ஏற்கனவே நல்லா ஹீட் பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் நல்லா சூடாகி வந்திருக்கு. அந்த எண்ணெயில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு சூப்பராக இது ரெடியாகி வந்துடும். இப்போ அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறமா 2 பக்கமும் சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு சூப்பராக நல்லா கிறிஸ்பியான பக்கோடா தயாராகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில குழந்தைங்க இந்த வாழைக்காய்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன்.